இந்த தடவை 20 லட்சம் பேர் வரப்போறாங்க, எல்லாமே சரியா இருக்காப்பான்னு ரைடு விட்ட ஆட்சியர். தண்ணி இருக்கு சார், அது இல்லாமல் எங்கள் சோர்ஸ் நாங்கள் ஜாயின் பண்ணலாம். இது வந்து டாய்லெட்டு 6 குடிநீர் குழாயை சோதித்த மாவட்ட ஆட்சியர். இது வந்து இப்போ கார்பரேஷன் கனெக்ட் பண்ணியாச்சு. உலக பிரசித்தி பெற்ற பஞ்சபூத ஸ்தலங்கள்ல அக்னி ஸ்தலமா இருக்கக்கூடிய திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில்ல பௌர்ணமி தினங்கள்ல ஆயிரக்கணக்கான பக்தர்களும், சித்திரை கார்த்திகை தீபம் பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்களும் கிரிவலம் வர்றது வழக்கம். இந்த நிலையில தான் வர சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வெளி மாவட்டம் மட்டும் இல்லாம வெளி மாநிலம், வெளிநாடுகள்ல இருந்து 20 லட்சம் பக்தர்கள் அண்ணாமலையார தரிசனம் செய்ய வருவாங்கன்னு மாவட்ட நிர்வாகத்தால எதிர்பார்க்கப்படுது. குறிப்பா தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, பாண்டிச்சேரின்னு பல மாநிலங்கள்ல இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தருவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது. அதுபடி லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு கிரிவல பாதையில தேவையான அடிப்படை வசதிகளான பாதுகாப்பு வசதி, குடிநீர் வசதி, கழிப்பிட வசதின்னு எல்லா வசதிகளும் சரியா இருக்கான்னு வருவாய்த்துறை மாநகராட்சி அலுவலர்கள், காவல்துறை அதிகாரிகளோட மாவட்ட ஆட்சியர் தர்மகராஜ் டெம்போ டிராவலர் வாகனத்துல போய் ஆய்வு செஞ்சிருக்காரு. அப்போ நெடுஞ்சாலைத்துறை சார்பில் அமைக்கப்பட்ட சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் குழாயில தண்ணி சுத்தமாவும் சரியாவும் இருக்கான்னு குடிச்சு பார்த்து ஆய்வு செஞ்சிருக்காரு. அதை தொடர்ந்து இடுக்கு பிள்ளையார் கோவில்ல சில மாதங்களாவே கூட்ட நெரிசல் அதிகமா இருக்கிறதுனால வரிசைய கரெக்டா முறைப்படுத்துறதுக்கும், இடுக்கு பிள்ளையார தரிசனம் செஞ்சுட்டு வெளியே வரக்கூடிய பக்தர்களுக்கு குடி தண்ணீர் தொட்டி அமைக்கணும்னு மாநகராட்சி அலுவலர்களுக்கும் காவல்துறை அதிகாரிகளுக்கும் உத்தரவிட்டிருக்காரு. இந்த ஆய்வு பண்ணும்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் சுதாகர், மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி, துறை சார்ந்த அதிகாரிகளும் கூட இருந்திருக்காங்க. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க.